கோடை வெப்பம் காரணமாக பள்ளிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை விடுப்பதற்கு மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். தமிழ்நாடு முதல் டெல்லி வரை கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. சில மாநிலங்களின் கோடை மழை காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவி வந்தாலும் வரும் வாரங்களின் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக கோடை விடுமுறையை முன்கூட்டியே தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மேற்கு வங்க மாநில அரசு முக்கிய முடிவு எடுத்துள்ளது. இம்மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி வருகிறது. அது மட்டுமின்றி வெப்பம் படிப்படியாக அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதன் காரணமாக கோடை விடுமுறையை முன்கூட்டியே தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை வழக்கமாக மே மாதத்தில் 2வது வாரத்தில்தான் கோடை விடுமுறை தொடங்கும். அதற்கேற்ப தேர்வு அட்டவணை தயாரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். அதன்படி பள்ளிகளில் முழு ஆண்டு தேர்வு தேதியில் தற்போது மாற்றம் செய்து முன்கூட்டியே நடத்தும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மேற்கு வங்க மாநில கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்தலின் பேரில் மாநில அரசின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் வரும் ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் மூடப்படும் என்று அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வழக்கமான திட்டமிடலில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஏற்கனவே வெயிலின் தாக்கம் உணர்ந்து முன்கூட்டியே தேர்வுகள் நடத்தி முடிக்க திட்டமிட்டு அட்டவணை தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் 11, 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவடைந்துவிட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் 8ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை முழு ஆண்டு தேர்வு நடைபெறுகின்றன. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 17ஆம் தேதி முடியும் வகையில் தேர்வு அட்டவணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே வரும் 24ஆம் தேதியில் இருந்து தமிழகத்தில் கோடை விடுமுறை தொடங்கியுள்ளது.